இன்னைக்கு நாம 2020 வருஷம் ரிலீஸ் ஆன தி குயின் கேபிட் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பொருளுக்கு என்னன்னா, சதுரங்க விளையாட்டுல ஒரு மிகப்பெரிய சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெத் அப்படின்ற ஒரு பொண்ணு முயற்சி பண்றா. ஆனா அந்த பொண்ணு ஒரு மாத்திரையை போட்டு தான் அந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கிறா. அதனால அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில இருந்து அந்த பொண்ணு எப்படி வெளில வந்தா, அந்த போட்டியில ஜெயிச்சு சாம்பியன் ஆனாலா இல்லையா அப்படின்றதா இந்த வெப் சீரிஸோட மீதி கதையே. முழு கதை கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம ஹரிஸ் சினிமாட்டிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலே ஹோட்டல் ரூம்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இவங்க பேரு தான் டெத். இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து, மேடம் சீக்கிரம் ஏந்திரிங்க, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக அங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, நம்ம சீக்கிரம் போனோம், டைம் ஆச்சு, கேந்திரிங்க கேந்திரிங்க அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காரு. உடனே இந்த பொண்ணு அவசரம் கேஞ்சு பல்லு மட்டும் விளக்கிட்டு ஒரு பச்சை கலர் டேப்லெட் எடுத்து வாயில போட்டுட்டு அந்த கிணத்தை விட்டு வெளில போறாங்க. அப்படி அவங்க ரூம் விட்டு வெளில போறப்ப நிறைய பேர் இந்த பொண்ணு கிட்ட போட்டோ எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, கீரன் யாரு, கீரனுக்காக ஏன் இத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கீரன் ஒரு சதுரங்க விளையாட்டு வீராங்கனை. இந்த பொண்ணுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான மேட்சுக்கு இப்ப கீரன் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இத்தனை பேரும் கீரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி கீரன் கார்ல போயிட்டு இருக்கும் போது கீரனோட கடந்த கால வாழ்க்கையை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பாலம், அந்த பாலத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 கார் விபத்துக்குள்ளாயிருக்கு. அந்த கார்ல போன எல்லாருமே இறந்துட்டாங்க ஹீரனை தவிர்த்து. ஹீரன் அப்பா அம்மாவும் ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. ஹீரனுக்கு அப்பா அம்மா தவிர்த்து வேற யாருமே கிடையாது அப்படின்றனால அவங்கள வந்து ஒரு அனாத ஆசிரமத்துல சேர்த்து விடுறாங்க. அந்த அனாத ஆசிரமத்துல ஹீரன் மாதிரியே நிறைய பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற பசங்களுக்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 2 மாத்திரை கொடுப்பாங்க. அப்படி மாத்திரை வாங்கறதுக்காக ஹீரன் லைன்ல நின்னுட்டு இருக்கும் போது ஹீரனுக்கு எதிரில் நிக்கிற பொண்ணு, இங்க பாரு, இங்க 2 மாத்திரை கொடுப்பாங்க, ஒன்னு சிவப்பு கலர்ல இருக்கும், இன்னொன்னு பச்சை கலர்ல இருக்கும். அந்த பச்சை கலர் மாத்திரையை இப்ப சாப்பிடாத, அதை நைட்டு சாப்பிடு, அப்ப சாப்பிட்டா கிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. ஆனா ஹீரன் அதை கேட்காம 2 மாத்திரையும் ஒரே டைம்ல சாப்பிடவும் இந்த பொண்ணுக்கு தலை கிறுக்குன்னு ஆகுது போல இருக்கு. அப்படியே போய் தன்னோட பெட்ல படுத்துட்டா. படுத்துட்டு விட்டத்தை பாக்குறப்ப அந்த விட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா வர வெளிச்சம் மூலமா சில மரக்கிளைகள் வந்து இந்த பொண்ணை பயமுறுத்துற மாதிரி தெரியுது. அதை நினைச்சு பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அப்படியே இந்த பொண்ணு படுத்திருக்கிறா. மறுநாள் அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்க இப்ப ஹீரன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கா. எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குற டீச்சர், பரவாயில்லையே இந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிப்பா போல இருக்கு, எல்லாருக்கும் முன்னாடி எக்ஸாம் முடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி உட்காந்துருக்க வேணா, இந்த போய் டஸ்டரை கிளீன் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ஹீரன் பேஸ்மெண்ட்டுக்கு போறா. அங்கதான் இந்த பொண்ணோட வாழ்க்கையே மாற போகுது. அங்க ஒரு வயசானவர் செஸ் போர்டு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. இது ஹீரன் மொத வாட்டி பாக்குறாங்க. அந்த பலகையை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த போர்டையை உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெரியவர் இந்த பொண்ணை பாக்குறப்ப டக்குனு ஹீரன் பயந்துட்டு அந்த கிணத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதுக்கடுத்து ஹீரனுக்கு திருப்பி அந்த மாத்திரையை கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கும் போது அந்த எதிரில இருக்கிற அந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த பச்சை மாத்திரையை சாப்பிடாம நாக்குல மறைய வச்சு எடுத்துட்டு போறத காட்டுறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோயின், சரி இதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம்ட்டு நைட்டு அந்த பச்சை மாத்திரையை போட்டுக்கிறா. பச்சை மாத்திரை போட்டதுமே இந்த பொண்ணுக்கு கிறுக்கா இருக்கு. இந்த வாட்டி விட்டத்தை பாக்குறப்ப அதுல அந்த மரக்கிளைகளுக்கு பத்தி இந்த சதுரங்க பலகை தான் தெரியுது, அதுல இருக்க காயின்ஸ் தெரியுது. இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா அது ஒரு புதுமையான அனுபவமா இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு மறுநாள் டீச்சர் சொல்லாமலே இந்த பொண்ணு டஸ்டரை கிளீன் பண்றதுக்காக பேஸ்மெண்ட் போறா. அங்க அந்த பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த விளையாட்டை பத்தி சொல்லி கொடுங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இது பேரு செஸ் போர்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது நான் விளையாட முடியுமா, என்னால கத்துக்க முடியுமா, எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்ட்டு இந்த பொண்ணு கேள்வி மேல கேள்வி கேட்க, இங்க பாரு பாப்பா, படிக்க வேண்டிய வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இந்த விளையாட்டு அந்த விளையாட்டு கவனத்தை செதறக்கூடாது, படிப்பு தான் முக்கியம், போயிட்டு அப்போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, இல்ல எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்றப்ப, இப்ப போறியால உன் டீச்சர்ட்ட வந்து உன்னை மாட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும் இந்த பொண்ணு என்ன பண்றா, அமைதியா அந்த இடத்த விட்டு போயிட்டா. திருப்பி அன்னைக்கு நைட்டுமே அந்த பச்சை மாத்திரை சாப்பிடுறப்ப இந்த பொண்ணுக்கு வந்து இப்ப அந்த பலகையும் அது கூடவே வந்து பார்த்தா அந்த காய்ச்சி தெரியுது. இதை வச்சு பார்த்துட்டு இது எப்படியாச்சும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றா. இப்ப மறுநாள் திருப்பி அந்த பெரியவர் கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த விளையாட்டை கத்து கொடுங்க அப்படின்றப்ப அவர் முடியவே முடியாது அப்படின்றாரு. ஆனா இந்த பொண்ணு என்ன சொல்றானே, இல்ல இவருக்கு பாத்தீங்களா இந்த காயின் இது இப்படி போவோம், அந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா இப்படி போவோம், நீங்க விளையாடுறத பார்த்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரிப்பா உன் கூட ஒரு மேட்ச் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட ஒரு மேட்ச் விளையாடுறாரு. 5 ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை தோக்கடிச்சிடாரு. இது எப்படி பண்ணாருட்டா அந்த பொண்ணுக்கு தெரியல. இது எப்படி பண்ணீங்க, எனக்கு கத்து கொடுங்க அப்படின்றப்ப, இங்க பாரு அதெல்லாம் கத்து கொடுக்க முடியாது, இந்த இடத்த விட்டு போ அப்படின்றாரு. எனக்கு கத்து கொடுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு நச்சரிக்கிறா. போறியே நீ அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு என்ன பண்றா, அமைதியா அந்த இடத்த விட்டு போயிட்டா. அன்னைக்கு நைட்டுமே அந்த பொண்ணுக்கு திருப்பி அந்த இல்யூஷன் வருது. இந்த வாட்டி அவர் எப்படி எல்லாம் அந்த காயினை மூவ் பண்ணி ஜெயிச்சாரு அப்படின்றத அந்த பொண்ணு 1 by 1 கத்துக்கிட்டு இருக்கா. அதை பிராக்டிஸ் பண்ணி மறுநாள் போயிட்டு அந்த ஆளை தோக்கடிக்கிறா. உடனே அவருக்கு வந்து புரிஞ்சு போயிடுச்சு, இந்த பொண்ணு வந்து ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் தான் இந்த விளையாட்டை பார்த்தேன். ஆனா 3 நாள் எந்த தோக்கடிச்சிட்டேன், உனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் ட்ரைனிங் தரேன்னு சொல்லிட்டு செஸ் சம்பந்தப்பட்ட புக் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. அந்த
பொண்ணுக்கு நிறைய பிராக்டிஸ் கொடுக்கறாரு. இந்த பொண்ணு ஸ்கூல் புக்கை படிக்கிறத விட்டுட்டு இந்த செஸ் சம்பந்தப்பட்ட புக்கை படிக்க ஆரம்பிக்கிறா. பாத்ரூம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கை தான் படிச்சிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கீழே திருப்பி அந்த தாத்தா போய் பாக்குறப்ப அந்த இடத்துல கோட் ஷூட் போட்டு ஒருத்தர் நிக்கிறாரு. இவர் யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த சதுரங்க போட்டியை நடத்துற மேனேஜ்மெண்டோட ஒரு லீடர் மாதிரி. அவருக்கு என்ன பண்றாரு, இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. பாப்பா தாத்தாவோட பத்தி நிறைய சொன்னாரு. நீ நல்லா கேம் விளையாடுறியாமே, என் கூட ஒரு மேட்ச் விளையாண்டு பாரு. நீ நல்லா விளையாண்டினா கண்டிப்பா அடுத்த அளவுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவரை வந்து பாத்திரம் அசால்ட்டா தோக்கடிச்சிட்டாங்க. இது அந்த ஆளுக்கு வந்து பாத்திரம் ஒண்ணுமே புரியல. சரி இப்ப நம்ம 3 பேர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கூடயும் இவரு கூட வந்து பாத்திரம் மேட்ச் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரு கூடயுமே வந்து பாத்திரம் ஹீரோன் அசால்ட்டா ஜெயிக்கிறாங்க. இத பார்த்ததுமே அந்த பெரியவருக்கு வந்து பாத்திரம் நான் தான் சொன்னல இவருக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்கு, அந்த திறமை தான் வந்து பாத்திரம் இவளை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகுதுன்றப்ப உடனே அந்த கோட் ஷூட் போடுறவர் என்ன பண்றாரு, நிறைய ஹீரோனோட ஹோம் இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சக்தி இருக்கு, அவ அழகா வந்து பாத்திரம் செஸ் விளையாடுறா, அதுல அவளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா இவளை என் பசங்க கூட ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுமே வந்து பாத்திரம் பர்மிஷன் கொடுக்குறாங்க. சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லப்போ ஹீரோன் சந்தோஷப்படுறா. சரிமா நாளைக்கு காலை ரெடியா இரு, நான் வந்து உனக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் அந்த இடத்தை விட்டு போறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சத்து மாத்திரையில பச்சை கலர் மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு போதைத்தர மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கண்டுபிடிச்சனால மாணவர்களுக்கு அது கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தடை பண்ணி இருக்கிறாங்களா. இதனால ஹீரோன் வந்து எனக்கு அந்த பச்சை மாத்திரை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப இல்ல எனக்கு கிட்ட அந்த பச்சை மாத்திரை இல்லமா, அதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கா அப்படின்ட்டு அங்க இருக்கிறவர் சொல்றாரு. இல்ல எனக்கு அந்த பச்சை மாத்திரை வேணும் அப்படின்ட்டு ஹீரோன் அடம் பிடிக்கிறார். உடனே அவர் என்ன சொல்றாரு, அந்த மாத்திரையில இந்த ஒரு மாத்திரை தான் சாப்பிடு அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ஹீரோனுக்கு வந்து பாத்திரம் மண்டே ஒரு கொலாப்ஸா இருக்கு. ஏன்னா அது இருந்தா தான் இவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரை அறிமுகப்படுத்தினால ஒரு பொண்ணு அவகிட்ட போய் கேட்கிறப்ப இல்லடி என்கிட்டயும் கிடையாது, நானுமே அடிக்கடி சாப்பிடுவேன், என்கிட்டயும் கிடையாது, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோனுக்கு உடம்பு ஃபுல்லா பயம், நம்ம எப்படி தோக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா மறுநாள் வந்து பாத்திரம் அவர் கூட்டிட்டு போறாரு. பயத்தோட போயிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு இருக்காங்களா அந்த மாத்திரை அறிமுகப்படுத்தின அந்த அக்கா உடனே ஹீரோன் கிட்ட வந்து ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே ஒரு டேப்லெட்டை கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு ஹீரோன் தைரியமா என்ன பண்றாங்கன்னா அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்படி ஹீரோன் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேருக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் அட் டைம்ல கேம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த 12 பேருமே அசால்ட்டா ஒரே டைம்ல வின் பண்றாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த கோச்சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் ஒரு புரியாத புதிரா தான் இருக்கிறா. ஹீரோன் திருப்பி அந்த அக்கா கிட்ட உன்னோடதான் நான் ஜெயிச்சேன், எனக்கு இன்னொரு மாத்திரை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப என்கிட்ட இருந்த ஒரே ஒரு மாத்திரை அதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், என்கிட்ட வேற மாத்திரை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போதான் ஹீரோன் அந்த பச்சை மாத்திரையை ஒரு கண்ணாடி ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கத பாக்குறா. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஹாஸ்டல்ல அங்க இருக்கிற பசங்க எல்லாருக்குமே படம் போட்டு காட்டியிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ஹீரோன் என்ன பண்றா, அந்த மாத்திரையை திருறதுக்காக கதவு உடைச்சு உள்ள போறா. உள்ள போயிட்டு அந்த மாத்திரையை எந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிருக்கான்னா ஒரு சாக்லேட் எடுத்து வாயில போடுற மாதிரி இஷ்டத்துக்கு எடுத்து வாயில போட்டுக்கிறா. அப்புறம் கொஞ்சம் பாக்கெட் எடுத்து போட்டுக்கிறா. அதுக்கடுத்து இந்த பொண்ணு வெளில போகும்போது போதையில அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. நல்ல பேல ஹீரோன் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல. பட் இனிமேல் அந்த பச்சை மாத்திரையும் சதுரங்கத்தையும் இந்த பொண்ணு விளையாடக்கூடாது அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க வந்து சட்டம் கொடுத்துட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இனிமேட்டு அந்த பொண்ணு அந்த விளையாட்டை விளையாட முடியாது. இருந்தாலும் அந்த பெரியவர் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த விளையாட்டை சொல்லிக் கொடுங்க அப்படின்றப்ப பாருமா ஸ்கூல்ல உனக்கு என்ன சொன்னாங்களோ அதை தான் என்கிட்டயும் சொல்லிருக்காங்க, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டை சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ வந்து பாத்தீங்கன்னா படிப்புல கவனத்தை செலுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கடுத்து ஹீரோனுக்கு வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகர ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோன் கொஞ்சம் வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. இதுக்கடுத்து ஹீரோனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து தத்து எடுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோன் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா குரூப்பா தான் படுத்து தூங்குவாங்க இந்த ஹாஸ்டல்ல. ஆனா இனிமேட்டு அவங்க தன்னந்தனியா தூங்க போறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல்ல சீட் வாங்கி கொடுக்குறாங்க. பட் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேடா தான் பாக்குறாங்க. ஒரு நாள் ஹீரோனோட அம்மா என்ன பண்றாங்க, தான் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன கடுத்து ஹீரோன் ட்ரெஸ்ஸுக்கு பத்தி எனக்கு இந்த செஸ் போர்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறா. ஆனா இந்த டைம்ல இந்த செஸ் போர்டு வந்து பாத்தீங்கன்னா விலை அதிகம் அப்படின்றனால வேணாமா, அதுக்கு பத்தி நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன், அப்புறமேட்டு காசு வந்ததுக்கு அடுத்து உனக்கு இதை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. சரிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றானா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டா. வீட்டுக்கு வந்த கடுத்து ஹீரோன் படிப்புல கவனத்தை செலுத்தாம எங்கெல்லாம் இந்த செஸ் போர்டு இருக்கோ அதை பத்தி தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறான். ஸ்கூல் லைப்ரரியில கிடைக்கிற புக்கு எல்லாமே செஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அது இந்த பொண்ணு படிக்க படிக்க அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் அதிகமாகுது. இப்படி இருக்கும் போதுதான் ஹீரோன் அம்மா ஒரு நாள் கடைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு கடைக்கு போயிட்டு அங்க சில பொருட்கள் வாங்கிட்டு இருக்கும் போது ஒரு செஸ் சம்பந்தப்பட்ட மேகசின் இருக்கு, அதை பாக்குறா. அதை பார்த்துக்கு அடுத்தது அவளுக்கு அந்த மேகசின் வாங்கணும் அப்படின்ட்டு தோணுது. பட் கையில எடுத்துட்டு வந்த காசு எல்லாமே அங்க கொடுத்த சாமானுக்கே கரெக்டா இருக்கு அப்படின்றதுனால யாருக்குமே தெரியாம அந்த மேகசினை ஆட்டையை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து அந்த மேகசினை படிச்சு பாக்குறப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டியில யார் யார் ஜெயிச்சா, யார் யார் தோத்தா, எங்க மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற எல்லாமே வந்து போட்டிருக்கு. இப்ப ரீசெண்டா பக்கத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்கு. ஹீரோன் அதுல கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு
என்ஜாய் பண்றா. ஆனா கலந்துக்கிறதுக்கு பணம் தேவை. சோ பணத்தை வீட்டுல கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு செஸ் போர்டே நமக்கு வாங்கி தரல, எப்படி இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு பணத்துக்கு யார்கிட்ட கேட்கலாம்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் ஹீரோனுக்கு வந்து அந்த செஸ் போர்டு கத்து கொடுத்தா அந்த தாத்தாவோட ஞாபகம் வருது. உடனே அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல நான் கலந்துக்க போறேன், உங்களால முடிஞ்ச கொஞ்சம் பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் ஜெயிச்சிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அடுத்தது அந்த பொண்ணு லெட்டர் போடுறாளா. இதுக்கு நடுவுல தான் ஹீரன் அம்மாக்கு வர திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டு, அதனால இந்த பொண்ணை வந்து பாத்தா மருந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டு அவங்க அம்மா கடைக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரன் தேடிட்டு இருக்கிற அந்த பச்சை மாத்திரை தான். குய்யால பாதி மாத்திரை ஆட்டையை போட்டுட்டு பாக்கெட்ல வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட மீதி பாதி டப்பா மட்டும் தான் கொடுத்திருக்கா. அவங்க அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்துலயுமே வந்து பாத்தா ஏமாத்துறாங்க, டப்பா மட்டும் பெருசா இருக்கு பட் இதுக்குள்ள வந்து பாத்தா மாத்திரை கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நாளே வந்து பாத்தா அந்த தாத்தா கிட்ட ரீப்ளே வருது, கொஞ்சம் பணமும் அனுப்பி விடுறாரு. உடனே ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக போய் பணத்தை கொடுக்க போறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க சரி உன்னோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ரேங்கா அப்படிலாம் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்னோட போட்டி இதுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இங்க பாருமா, இந்த போட்டியில ரேங்கிங் இருந்தாதான் விளையாட முடியும், ஏன்னா புள்ள விளையாடுறவங்களா ரேங்கிங்ல அதிகமா இருக்கிறவங்க, நீ முத விளையாட போறேன்னு சொல்லிட்டு இந்த போட்டியில வந்து பணத்தெல்லாம் இழந்து போயிடாத, உனக்குன்னு ஏதாச்சும் சின்ன சின்னதா போட்டிகள் வெளில நடக்கும், அதுல போய் பிராக்டிஸ் மாதிரி விளையாண்டுட்டு அதுக்கடுத்து இங்க பா அப்படின்றப்ப உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இந்தாங்க புடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டா. இதுக்கு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு போட்டி நடக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் இன்னொரு பொண்ணு கூட விளையாட போறா. அதுல அந்த பொண்ணு 5 செகண்ட்ல தோக்கடிச்சு வெளில வந்து இந்த பொண்ணு தோத்துருவா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டிட்டு போறா. இதுக்கு அடுத்து அங்க இருக்கிற பெரிய ஆட்கள் விளையாடுற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரனுக்கு வயித்த வலிக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரன் பெரிய மனுஷன் ஆயிட்டா, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணிட்டா போல இருக்கு. அது அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்தால அந்த பொண்ணு அப்ப ஹீரனுக்கு பேட் கொடுத்து, இது பேர் வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ், நீ வயசுக்கு வந்துட்ட, இது அடிக்கடி ஒன்னு தேவைப்படும், இந்த மாதிரி ஒன்னு வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம நீ சூப்பரா விளையாடுற, கண்டிப்பா ஃபைனல் போவ, பட் ஃபைனல்ல ஒருத்தங்க இருக்கான், அவன் கிட்ட நீ வந்து கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, அவன் ஒரு ஜீனியஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரனுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா போட்டியுமே வின் பண்ணி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலுக்கு போறாங்க. நாளைக்கு ஃபைனல். சோ ஃபைனலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் அம்மா சோகமா இருக்காங்க. ஏமா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப, இவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பிடிக்கல, அதாவது தான் பொண்ணாட்டி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டாரு போல இருக்கு. அப்படி போறப்ப இந்த வீட்டுல இந்த ஆண்பலை இல்லைன்னு சொன்னா இந்த பொண்ணு, அதாவது ஹீரனை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்றாங்க. ஹீரனுக்கு திருப்பி இந்த அனாத ஆசிரமத்துக்கு போறதுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னா, கவலைப்படாதமா அப்பா இருக்கிறாருன்ற மாதிரி நம்ம நடிச்சுட்டே நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீ என்னை விட்டு போயிட மாட்டேல அப்படின்ற மாதிரி அம்மா கறி சொல்றா. போமாட்டா அப்படின்ட்டு ஹீரனும் சொல்றா. இதுக்கு அடுத்த மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா போட்டி நடக்குது. அந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் ஜெயிக்கிறதுக்காக போட்டியானது பெருவிருப்பா நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஹீரன் கிட்டத்தட்ட தோக்குற நிலைமைக்கு போயிட்டாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால ரெஸ்ட் ரூம் போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்னதா பிரேக் எடுத்து அந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த டேப்லெட்டை போட்டுட்டு வந்து இந்த இடத்துல என்ன பண்றா, அந்த போட்டியை ஜெயிக்கிறா. சோ ஜெயிச்சதுக்கு அடுத்து இது நிறைய பேப்பர்லாம் வர ஆரம்பிக்குதா. அந்த பொண்ணு என்ன பண்றா, தனக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பிக்கிறா. பேப்பர்ல வரத பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்க, இங்க பாரு பாப்பா, நிறைய டோர்னமெண்ட் இருக்கு, இப்ப நம்ம நிறைய டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறோம், எல்லா டோர்னமெண்ட்லயும் நீ ஜெயிக்க போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா அப்ப ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இதைத்தானே ஹீரோனுக்கு எதிர்பார்த்தா. இனிமேட்டு நான் வந்து எல்லா போட்டியிலும் கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டு கிடைக்கிற எல்லா டோர்னமெண்ட்லயும் ஹீரோன் கலந்துக்கிறா. எல்லா டோர்னமெண்ட்டுமே அசால்ட்டா வின் பண்றா. பணம் கிடைக்குது, கொட்டுன்னு கிடைக்குது. இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நிறைய பேர் ஹீரோனை வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு தொப்பிக்காரருக்கு என்ன பண்றாரு, ஒரு சில பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு எக்ஸாக்ட் மூவ பத்தி சொல்றப்ப ஹீரோன் அந்த மூவ நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி பண்ணலைன்னா கண்டிப்பா நீ தோத்து போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு ஆட்டத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டு டிஃபைன் பண்ணி விளையாடணும், ஏனோ தானு விளையாண்டினா கண்டிப்பா நான் தோக்கடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோன் அவங்க கிட்ட கேக்குறாங்க, சரி நான் புரிஞ்சு விளையாடுறேன், நீங்க இந்த விளையாட்டுல கலந்துக்க போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் இந்த போட்டியில கலந்துக்க போறதுக்கு இல்ல, நம்ம நடக்க போறத பாப்போம், ஆனா ஒரு நாள் நம்ம ரெண்டு பேருமே சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போறாரு. இதுக்கு அடுத்த ஹீரோனை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி அந்த பேட்டி எடுக்கிறப்ப ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த கேம் விளையாடும் போதுதான் பாதுகாப்பா இருக்கேன், என்னை சுத்தி நிறைய நெகட்டிவிட்டிஸ் பாசிட்டிவிட்டிஸ் எவ்வளவோ இருக்கும்போது இந்த ஒரு கேம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாதுகாப்பா வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி முதல்ல இந்த கேம் உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்துன்னு சொல்லி கேட்டா, இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா நான் அனாதை ஆசிரமத்துல இருக்கும்போது அங்க இருக்கிற பேஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கத்து கொடுத்தாரு, அவரை பத்தி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இப்ப ஹீரோன் திருப்பி ஸ்கூலுக்கு போறாங்களே, ஃபர்ஸ்ட் ஹீரோனை யாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. இப்ப இந்த பொண்ணு கிட்ட நிறைய பேர் வந்து பாண்டாடா பேசுறாங்க, ஆட்டோகிராஃப் கேக்குறாங்க. இத பேசாதவங்க கூட வந்து ஹீரோனை தன்னோட வீட்டுக்கு பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க. அங்கேயும் ஹீரோன் போறா. பட் அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணுங்களை டிவி போட்டுட்டு கதை அடிச்சிட்டு இருக்காங்க. இது ஹீரோனுக்கு பிடிக்கல. சொன்னால கம்முனு வீட்டுக்கு கிளம்புறா. அப்படி போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற சரக்கு பாட்டை யாருக்குமே தெரியாம ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டா. இப்ப திருப்பி ஹீரோன் அமெரிக்கால நடக்க போற ஒரு சதுரங்க போட்டியில கலந்து கொள்ளத்துக்காக ரெடி
ஆயிட்டு இருக்கா. இதுல ஜெயிச்சிட்டால இவளுக்கு ரேங்கிங் கிடைக்கும். ஆனா அந்த இடத்துல ஒரு பையனை மீட் பண்றா. சோ இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சு போயிட்டு ஹீரோனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை பிடிச்சு போயிட்டு அவன் என்ன பண்றான், ஹீரோனை கூட்டிட்டு போய் உங்களை போட்டோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில போட்டோ ஷூட்டை எடுத்துட்டு இருக்கிறான். இதுக்கு அடுத்த ஹீரோன் இந்த அமெரிக்க போட்டியிலையும் கலந்துக்கிட்டு எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வந்துட்டாங்க. சோ ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோஸ் அப்படின்ற ஒருத்தன் கூட, அதாவது அந்த தொப்பி போட்டுட்டு இருந்தால தொப்பிக்காரன், அவன் கூட வந்து பாத்தீங்கன்னா மோத போறாங்க. அவன் என்ன சொல்றானா, நீ முதல்ல காம்படிஷன்ல ஜெயிக்கணும், ஆனா அந்த இடத்துல நீ ஒரு தப்பு பண்ணிருந்த, அதை நீ கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த தப்பு வந்து எதிர விளையாண்டுட்டு இருந்தால அந்த ஆப்போனன்ட் கண்டுபிடிக்கல, பட் நான் கண்டுபிடிச்சேன், நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன், அங்கே தரையில தட்டி அந்த தப்பு உனக்கு உணர்த்திருப்பான் அப்படின்னப்போ ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, எது நம்ம தப்பு பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னைக்கு நடந்த மேட்ச் திருப்பி அவங்க ரீகால் பண்ணி அதே மாதிரி செட் பண்ணி எப்படி நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு ஹீரோன் அந்த இடத்துல பண்ணியிருந்திருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா எதிர இருக்கிறவங்க கண்டுபிடிக்கல, பட் அதை வந்து இந்த தொப்பிக்காரன் கண்டுபிடிச்சான். இனிமேட்டு நம்ம பொறுமையா விளையாடணும், அது ரொம்ப பொறுமையா விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த தொப்பிக்காரனுக்கும் ஹீரோனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போட்டி ஆரம்பிக்குது. ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அதிரடியான ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த தொப்பிக்காரன் பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறான். எப்படின்னா ஹீரோன் வந்து அவனை மாட்டி விடுறதுக்காக எல்லாவோட வடிகளையுமே அடைச்சிட்டு இருக்காங்க, டக்கு டக்கு டக்குன்னு. அவனுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட மாற்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே தலைகீழா ஆக போகுது. ஏன்னா ஹீரோனால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. அவங்க என்ன பண்றாங்க, எப்படியாச்சும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் முயற்சி பண்றாங்க. அவங்களால வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணி விளையாட முடியல. ஒரு கட்டத்து மேல ஹீரோன் தோத்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 இருந்து 30 மேட்ச் விளையாண்டு இருப்பாங்க. அதுல மொத்த வாட்டி அந்த தொப்பிக்காரன் கிட்ட தோத்து போயிருக்காங்க. அதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, பரவாயில்லமா விட்டுரு, இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எப்படி, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்ல அப்படின்றப்ப ஹீரோன் அவங்க அம்மா பிடிச்சி திட்டுறாங்க. ஆனா ஹீரோன் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஹீரோனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு உறவு அவங்க அம்மா மட்டும்தான், அவங்களையே திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சரிம்மா எனக்கு செஸ்ஸ பத்தி தெரியாது, ஆனா எனக்கு தோல்வி பத்தி நல்லா தெரியும், நம்ம அந்த தோல்வியை பிடிச்சிட்டு இருந்தோம்னா அந்த தோல்வி நம்மளை விட்டுட்டு போகவே போகாது, நம்மளை துரத்தி வந்துட்டே இருக்கும். சோ அந்த தோல்வியை நம்ம விடணும்னா அதுல இருந்து வெளில போறணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து ஹீரோனை நல்ல முயற்சி பண்ணி நல்லா விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் திருப்பி வெற்றிக்காக போராட தயாராயிட்டாங்க. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹைஸ்கூல முடிக்கிறாங்க. ஹைஸ்கூல முடிச்சதுக்கு அடுத்தது அம்மாக்காரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஏதோ தன்னோட சொந்த பொண்ணே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைஸ்கூல்ல முடிக்கிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா ரஷ்யால நடக்க போற ஒரு போட்டி, அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக ஹீரோன் கிளம்புறாங்க. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பிளைட்ல அம்மாக்காரி ஒரு விஷயத்த சொல்றா, ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவரை நம்ம மீட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பொண்ணு சந்தோஷப்படுறா. அவருமே ஏர்போர்ட்ல இருக்காரு. 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கார்ல போறாங்க. இதுக்கடுத்து அம்மாக்காரிக்கு என்ன பண்றா, தான் பொண்ணு விட்டுட்டா அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோன் என்ன பண்றா, போட்டியில கலந்துக்கிறா. போட்டியில கலந்துக்கிட்ட மட்டும் இல்லாம தான் மைண்டிங் கூட அடிக்கடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் கூட ஒரு மேட்ச் விளையாட போறா. இந்த பையன் தானே ஈஸியா ஜெயிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தா அந்த பையன் சின்ன பையன்லாம் கிடையாது. ஹீரோனுக்கே டப் கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. கிட்டத்தட்ட 2 நாளா விளையாடுறாங்க. சோ 2ஆம் நாள் முடியும் போது அந்த பையன் என்ன பண்றான், வாக் ஓவர் வாங்கிக்கிறான், நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலுக்கு போயிட்டா. இப்போ ஹீரோன் ரஷ்யால இருக்கிற ஒரு டாப் ஒரு செஸ் போட்டியோல வின் பண்ணவங்க கூட தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் விளையாட போறாங்க. இப்ப ரஷ்யால இருக்க அந்த நபர் கூட வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் போற அதே லிஃப்ட்ல தான் ஏறுறான். ஆனா அவனுக்கு ஹீரோனுக்கு ரஷ்யன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய மொழியில என்ன சொல்றானா, இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிரடி ஆட்டம் மட்டும் தான் தெரியுது, அவளால டிஃபெண்ட் பண்ணி விளையாட தெரியல, அதனால டிஃபெண்ட் பண்ணி நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறைவா எடை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு புரியுது. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் டிஃபெண்ட் பண்ணி தான் ஆட வேண்டிய நிலைமை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் காயின் போயிட்டு சோ வெள்ளை கலர் காயின் எடுத்தாதான் இவ அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிக்க முடியும். பட் அவன் என்ன பண்றானா, அதை பார்த்துதான் இந்த பொண்ணு விளையாட ஆரம்பிக்கிறா. ரொம்ப நேரம் போகுது. இந்த பொண்ணியால வந்து பாத்தீங்கன்னா சமாளிக்க முடியல. ரொம்ப டைம் ஆயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்து மேல ஹீரோன் வந்து தோத்து போயிட்டாங்க. இப்படி தோத்து போன கருத்து ஹீரோனுக்கு அவங்க அம்மா மேலதான் கோபம் வருது. ஏன்னா இன்னைக்கு மேட்ச பார்க்க வராம அவங்க லவ் பண்ற அந்த பையன் கூட சுத்திட்டு இருந்தாங்கன்ட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா திட்டுறதுக்காக போறாங்க. அவங்க அம்மா பெட்ல படுத்திருக்காங்க. உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்ன என் கூட மேட்ச் பார்க்க வா பான்ட்டு, இப்ப நீ வராம நான் தோத்து போயிட்டேன் அப்படின்றாங்க. சரி நீ வந்து என்ன பிரயோஜனம், இப்படி இருந்தாலும் நான் தோத்து தான் போறேன், சூப்பரா விளையாண்டா அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்க அம்மாக்கு இறந்து போயிட்டாங்க. சோ இயற்கையான முறையில தான் இறந்து போயிட்டாங்க. இப்ப ஹீரோனுக்கு யாருமே கிடையாது. மீண்டும் வந்து பார்த்தா அவங்க அனாதை ஆயிட்டாங்க. அவங்க அம்மாவோட பணத்தை வந்து பார்த்தா திருப்பி அமெரிக்காக்கு எடுத்துட்டு வராங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது ஹீரோனோட அப்பா இருக்காருல, அவர்கிட்ட ஒரு தகவல் சொல்லணுமாச்சா. அவரு கால் பண்ணி சொல்றப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா, அவளே தேவலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அவள் செத்து போன கடத்த அவளை பத்தி எதுக்கு என்கிட்ட பேசுற, ஏதாச்சும் பணம் கிட்ட தேவைப்பட்டா சொல்லு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, பணம் எல்லாம் பொண்ணு தேவைப்படல, அவங்க இறந்துட்டாங்கன்ட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்ணதான் கால் பண்ண, உன்கிட்ட இருக்கிறதோட பணம் எங்க கிட்ட நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி கோவத்தோட காலை கட் பண்ணிட்டாங்க. அடுத்து அவங்க அம்மா போன கத்து ஹீரோன் திருப்பி தனிமையில இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அண்ட் திருப்பி அடுத்து அவங்க அம்மா போன கத்து ஹீரோன் திருப்பி தனிமையில இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அண்ட் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா
அந்த போட்டியில எல்லாம் விளையாடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிக்கும் போது திருப்பி அந்த உலக சாம்பியன் போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லீக் மேட்ச் விளையாடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல திருப்பி தொப்பிக்காரனை மீட் பண்றாங்க. சோ தொப்பிக்காரன் என்ன சொல்றானா, போன அடிக்கடி நான் பாக்குறேன் நம்ம ரெண்டு பேரோட குறிக்கோள் என்னன்னா இந்த உலக சாம்பியன் ஆகணும் அப்படின்றதான். அதுக்கு அந்த ரஷ்யக்காரனை நம்ம தோக்கடிச்சாகணும். யார் வின் பண்ணாலும் நம்ம சப்போர்ட் பண்றோம், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஹீரோனும் சொல்றாங்க. இப்ப இந்த டோர்னமெண்ட் நடக்கிற இந்த இடத்தை காட்டுறாங்க. சுத்தி பார்த்தா ஒரு 7-8 பேர் மட்டும் தான் உட்கார்ந்து இருக்காங்க. கூட்டமே காணும். ஏன் இந்த ஊர்ல மட்டும் இப்படி இந்த கேமை பாக்குறாங்க, யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரன் கேக்குறப்ப, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒரு கேம் மட்டும்தான், இல்ல யாருமே வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஃபேன் பேஸே இருக்கு. அதனாலதான் அங்க அப்படி ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அதனாலதான் அவனுமே ஜெயிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து போட்டிகள் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல்ல விளையாடணும். அதுக்கு முன்னாடி அந்த தொப்பிக்கார என்ன பண்றானா, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு மேட்ச் அன்அஃபிஷியலா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறா. நாக் அவுட் முறையில டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை தோக்கடிச்சிட்டான். எப்படி தோக்கடிச்சானே தெரியல. ஹீரோன் இல்ல நான் திருப்பி விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி விளையாடுறாங்க. அதுலயுமே தோத்து போயிடுறாங்க. திருப்பி விளையாடுறாங்க. அதுலயுமே தோத்து போயிடுறாங்க. இப்படி தோத்து போறனால ஹீரோனுக்கு வந்து நாளைக்கு நடக்க போற ஃபைனலை எப்படி இந்த தொப்பிக்காரனை நம்ம தோக்கடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே படுத்திருக்காங்க. அப்படியே மறுநாள் மேட்ச் ஆரம்பிக்குது. அசால்ட்டா ஜெயிச்சிடறாங்க. இதுக்கடுத்த ஹீரோனை வந்து பாத்தீங்கன்னா அந்த தொப்பிக்காரன் என்ன பண்றான், சரி வா பாருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ரெண்டு பேருமே பாருக்கு போயிட்டு சரக்கு அடிக்கிறாங்க. அப்படி சரக்கு அடிக்கும் போது இந்த தொப்பிக்காரன் கேட்கறான் ஹீரோனை பார்த்து, ஆமா அடிக்கடி சரக்கு குடிப்ப போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, இல்ல நான் அடிக்கடி குடிக்க மாட்டேன், எப்பெல்லாம் குடிக்கிறனோ அப்பெல்லாம் நிறைய குடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த தொப்பிக்காரன் என்ன சொல்றான், இங்க பாரு நம்மளோட குறிக்கோள் என்னன்னா அந்த ரஷ்யால இருக்கிற அந்த பிளேயரை தோக்கடிக்கணும் அப்படின்றதான். சோ உனக்கு வந்து ட்ரைனிங் பார்த்தாது, நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன், நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு இந்த பொண்ணுக்கு நிறைய புக்கு கொடுத்து படிக்க வைக்கிறான். அது மட்டும் இல்லாம நிறைய இதை எப்படி கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றான். இந்த வாட்டி ஹீரோனுக்கு என்ன பண்றானா, அவன் அந்த நாக் அவுட் முறையில தோக்கடிக்கிறான். அவனை மட்டும் கிடையாது, ஒரே நேரத்துல ரெண்டு பேரை அதே மெத்தட்ல தோக்கடிக்கிற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டா. இன்னைக்கு வந்து பார்த்தா மேட்ச் நடக்க போகுது. பட் ஹீரோனுக்கு என்ன பண்றானா, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. நேத்து பார்ல போய் சரக்கு அடிச்சனால மட்டையிட்டா போல இருக்கு. அதனால அங்க இருக்கிறவங்க சீக்கிரம் இந்த பொண்ணை எழுப்பி மேட்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஒரு சீனை தான் நம்ம சீரிஸோட ஆரம்பத்திலே பார்த்திருப்போம். இப்ப ஹீரோன் அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்களால சரியா கவனமா விளையாட முடியல. தலையெல்லாம் பின்னு பின்னு இருக்குது. நேத்து அடிச்ச போதை வந்து பாத்தீங்கன்னா வேலையை காட்டிட்டு போல இருக்கு. ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்லயுமே தோத்து போயிட்டாங்க. தோத்து போன கடத்த ஹீரோனுக்கு என்ன பண்றனே தெரியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, யாருக்கிட்டையும் பேசல. அந்த தொப்பிக்காரன் போன் போட்டா கூட அதுமே எடுத்து அவங்க பதில் சொல்ல விரும்பல. நேரா தன்னோட வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா அந்த வீட்டுக்கு வராரு. ஒருத்தர் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டை விற்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, நான் அனாத ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்து வளர்த்த புள்ள தானே, அப்பயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, பாரு அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நானும் உங்க அம்மா சேர்ந்து வாழ்ந்திருந்தாதான் இந்த வீடு உனக்கு சொந்தமா இருக்கும். நான் தான் பாதிரியே பொண்ணு உங்க அம்மா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டல, அதனால இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கிடையாது, நான் விற்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிடு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. சரி வித்துக்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த வீடுக்கு எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை நானே கொடுக்குறேன், இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அந்த வீட்டை வாங்கிக்கிறாங்க. வாங்கினது மட்டும் கிடையாது, இப்ப அவங்க ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா போதைக்கு அடிமாகிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு டோர்னமெண்ட்டுக்கு பேர் கொடுக்கறதுக்காக போறாங்க. சோ பேர் கொடுக்க உள்ள போனவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவங்க சரக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த ஆசிரமத்துல அந்த பச்சை மாத்திரை அறிமுகப்படுத்துறாங்களே ஹீரோனுக்கு, அந்த பொண்ணு வந்து பார்த்தா ஹீரோனை பாக்குறதுக்காக வராங்க. அவங்க வந்து பார்த்தா லாயர் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்களா. அதனால இங்க ஒரு காலேஜ் இருக்கு, இங்க சேர்றதுக்காக வந்திருக்கேன், அது வரைக்கும் கூட தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த டைம்ல லாயர் ஆகணும்ன்றதுக்கு ரொம்ப பணம் தேவைப்படும் அப்படின்றனால இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கிறா. அதே நேரம் ஹீரோனி என்ன பண்றாங்க, வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறாங்க. வீட்டை சுத்தி காட்டிட்டு இருக்கும் போது அந்த போதை மாத்திரை பார்த்துட்டு, ஏய் இந்த போதை மாத்திரை இன்னும் நீ போட்டுட்டு இருக்கியா அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் ஆச்சரியத்தோட கேட்கறாங்க. ஆமா போட்டுட்டு தான் இருக்கிறேன், நீ தானே அறிமுகப்படுத்தின, மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, இங்க பாரு இந்த மாத்திரை நீ சாப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் அதிகமா சாப்பிடாத, போதை சாப்பிடறதுனால நம்மளோட மைண்ட் வந்து பார்த்தா நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, சந்தோஷமா இருக்கும், பட் நம்ம பிடிச்ச ஒவ்வொருத்தவங்களா நமக்கு ஏந்துட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோன் சொல்றா, அப்படிலாம் எனக்கு யாருமே கிடையாது, என்ன பிடிச்சவங்க யாருமே இங்க இருக்கிறதே கிடையாது அப்படின்றாங்க. அப்படிலாம் நீ சொல்லாத, உனக்கு பிடிச்சவங்க யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்கன்ட்டு அந்த அக்கா காரி சொல்றா. அது ஹீரோன் சொல்றா, சரி நீ ரொம்ப பேசுறியே, நீ எதுக்கு வந்த, நீ ஏதாச்சும் ஒரு காசுறதுக்காக தானே இங்க வந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆமா அந்த ஆசிரமத்துல இருந்து தாத்தா இறந்து போயிட்டாரு, அதை சொல்றதுக்கு தான் வந்தா அப்படின்றாங்க. உடனே ஹீரோனுக்கு அப்பதான் அந்த தாத்தாவோட முகமே ஞாபகம் வருது. உடனே என்ன பண்றாங்க, சரி நம்ம அங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போறாங்க. பட் உள்ள போகல. அதுக்கு பத்தி என்ன பண்றாங்கன்னா, அந்த தாத்தாக்கு பியூரல் நடக்குது, அந்த கிணத்துக்கு போறாங்க. அவருக்கு அங்க இருக்கிற இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு இருக்கும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தா ரொம்ப காலமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க வேலை பார்த்தவங்க கூட ஒரு இறுதி அஞ்சலிக்கு வரல, ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறாங்க ஹீரோட சேர்த்து.
அப்புறம் ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி வந்ததான் வந்துட்டோம், கொஞ்சம் அந்த ஆசிரமத்துக்குள்ளேயும் போய் பார்ப்போமே அப்படின்ட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா ஹீரோயின் மாதிரியே இப்ப கொஞ்சம் சில பசங்கள் இந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் முதல்ல அந்த செஸ் போர்டை கத்துக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தான் போறாங்க. உள்ள போய் பார்த்தவே ஹீரோனுக்கு வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சி. என்னன்னா அந்த தாத்தா இந்த பொண்ணை பத்தி எந்தெந்த நியூஸ் வருதோ அதுக்கு எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல கட் பண்ணி அழகா ஒட்டி வச்சிருக்காரு. அதை பார்த்ததும் ஹீரோனுக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரியா போயிட்டு, ஏன்னா ஹீரோயின் வந்து அந்த தாத்தாவை மறந்துட்டாங்க. பட் அந்த தாத்தா வந்து பார்த்தா மறக்கல. ஹீரோனுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்தா கரெக்டா பண்ணி வச்சிருக்காரு. இதை வந்து பார்த்தா ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை முடிவு பண்றாங்க. அந்த அக்காக்காரி சொன்னதை, நமக்காக யாராச்சும் ஒருத்தவங்க பிடிச்சவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது கண்டிப்பா அந்த தாத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இவருக்காக வச்சும் நம்ம வந்து இந்த போட்டியில வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா திருப்பி போயிட்டு அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக முடிவு பண்றாங்க. சோ இப்போ இந்த போட்டி வந்து பார்த்தா ரஷ்யால நடக்குது அப்படின்றனால அவங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்பான்சர் தேவைப்படுது. ஏன்னா ரஷ்யால போய் தங்கணும் சாப்பிடணும். அப்ப அது மட்டும் இல்லாம இங்க இருந்து அவங்க போறதுக்கான பிளைட் செலவு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பான்சர் தேவைப்படுது. ஸ்பான்சரும் கிடைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கத்தோலிக் முறைப்படி வரோம், உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நாங்க ஸ்பான்சர் பண்ண ரெடியா இருக்கும். ஆனா பேட்டி எடுக்கும் போது இதெல்லாம் கர்த்தரால நடந்துச்சு அப்படின்ட்டு நீங்க கிறிஸ்டினாட்டிய உலகம் முழுக்க பரப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயின் அதுக்கு முடியவே முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா கடவுள் நம்பிக்கைன்றது ஒருத்தவங்களோட மனதால வரணுமே தவிர அடுத்தவங்க சொல்லி வரக்கூடாது அப்படின்றதுல ஹீரோயின் குறிக்கோளா இருக்காங்க போல இருக்கு. அதுக்கடுத்து அந்த தொப்பிக்காரனுக்கு கால் பண்றாங்க. அவன் என்ன சொல்றான்னா, என்னால வந்து உனக்கு பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, நீ ஜெயிச்சா ஜெயிக்காடி போ, நீ இப்படி சொல்லுவ அங்க போய் தோப்ப, அப்புறம் என்கிட்ட பேசக்கூட மாட்டேன், போன வை அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டான். அதுக்கடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கே கால் பண்ணி இந்த மாதிரி நான் போட்டியில கலந்துக்க போறேன், எனக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்றப்ப, இல்ல மேடம் அந்த மாதிரி போட்டிகளை நாங்க ஸ்பான்சர் பண்றது இல்ல அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு தோத்துருவா, ஏன்னா அந்த இடத்துல போய் விளையாண்டு ஜெயிக்கிற அளவுக்கு இங்க யாருக்கும் அவ்வளவு திறமை இல்ல அப்படின்ட்டு இந்த கவர்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கு போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் என்ன பண்றா, நம்ம எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறப்ப அந்த அக்காக்காரி இருக்கலாம் என்ன சொல்றான்னா, நான் காலேஜ் சேரத்துக்காக வச்சிருக்கிற பணத்தை நீங்க எடுத்துட்டு போ அப்படின்றாங்க. ஐயோ உனக்கு படிப்புக்கு தேவைப்படுமே அப்படின்றப்ப, எடுத்துட்டு போ, ஜெயிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு நீ எதாச்சும் நல்லது செய்ய மாட்டே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, பட் ஹீரோயின் என்ன கேட்கிறானா, ஒருவேளை நான் தோத்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கிறப்ப, அதுக்கு அந்த அக்காக்காரி என்ன சொல்றானா, நீ தோக்க மாட்ட, நீ கண்டிப்பா ஜெயிக்கத்தான் போற, ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, இந்த போட்டி முடிகிற வரைக்கும் அந்த மாத்திரை நீ பயன்படுத்த மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடு, அப்படி நீ பயன்படுத்தாம தோத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் அந்த சத்தியத்தை வாங்கிட்டு அடுத்த பிளைட்லயே வந்து பார்த்தா ரஷ்யா கிளம்பி போறாங்க. இங்க ஹீரோயின் தங்கி இருக்கிற ஹோட்டல் அப்புறம் இந்த போட்டிக்காக அவங்க ஏற்பாடு பண்ணிருக்கலாம் பாக்குறப்ப ஒரே தடபுடலா இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து பார்த்தா ரூம்லாம் புக் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க இருக்கிறவங்க இந்த போட்டியை அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஒவ்வொரு போட்டியா ஜெயிக்கிறா. ஜெயிக்க அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா ஹீரோயின் கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. ஹீரோயின் கிட்ட போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பார்க்க ஹீரோனுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குது. இதனால ஹீரோனுக்கு அந்த மாத்திரையோட ஞாபகமே சுத்தமா வரவே இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தா அவங்க சந்தோஷத்துல தான் விளையாண்டுட்டு இருக்கும் போது இப்ப செமிஃபைனல் ஒரு போட்டி நடக்குது. அப்படி விளையாடும் போது ஒரு நடுத்தர வயசு அவர் வந்து பார்த்தா ஹீரோயின் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உலக சாம்பியனா இருந்தவர் போல இருக்கு. அவரு கூட வந்து பார்த்தா ஹீரோயின் விளையாட போறாங்க. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இந்த பொண்ணு அசால்ட்டா தோக்கடிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் ஹீரோயின் வந்து பார்த்தா சரியான டஃப் கொடுக்குறாங்க. முதல் நாள் மேட்ச் முடியுது. அதனால என்ன பண்றாங்கன்னா மறுநாள் வந்து இந்த மேட்சை தொடரலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போறாங்க. இப்ப எல்லாரும் அதே ஹோட்டல்ல தானே தங்கி இருக்காங்க. ஹீரோயின் ஒவ்வொருத்தவங்க ரூமா போய் பாக்குறப்ப தாத்தா என்ன பண்றது, தான் கூட இருக்கவங்க கூட அதே மாதிரி செட்டப் ரெடி பண்ணி எப்படி ஹீரோனை நாளைக்கு தோக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு பிளான் போட்டுட்டு இருக்காரு. இது ஹீரோயின் பாக்குறாங்க. சரி நமக்கு வந்து பாத்துட்டு இந்த மாதிரி யாருமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசை தேத்திட்டு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் போட்டி ஆரம்பிக்குது. சோ போட்டியில வந்து பார்த்தா அந்த தாத்தா நினைக்காத ஒவ்வொரு ஸ்டெப்பா ஹீரோயின் மாத்தி வச்சு அசால்ட்டா வின் பண்றாங்க. அப்போ அவர் வந்து ஹீரோனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல பிளேயர் கிட்ட தான் நான் தோத்துருக்கேன், எனக்கு ஒன்னும் வந்து பார்த்தா பிரச்சனை கிடையாது, சோ கண்டிப்பா நீ வந்து உலக சாம்பியன் ஆக வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப நம்ம நினைச்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அடுத்து யாரு கூட போட்டி போட போறாங்கன்னா அந்த சாம்பியன் இருக்காங்க உலக சாம்பியன், அவங்க கூட தான். இப்ப அவங்க கூட போறதுக்கு முன்னாடி முதல் நாள் படுத்து யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம எப்படி விளையாட போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயத்திலே படுத்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் எதுக்கும் தேவைப்படுமே சொல்லிட்டு அந்த மாத்திரையை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாத்திரையை எடுத்துட்டு போயிட்டு அவங்க தைரியமா என்ன பண்றாங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல போட்டுட்டு வெற்றியை தோல்வியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு குடிக்குறளோட மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச ஆரம்பிக்கிறாங்க. சோ மொதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நேரம் போயிட்டு அதனால கண்டினியூ மறுநாள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அன்னிய டேட்டை முடிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோனுக்கு வந்து ஒரு பையன் ஒரு போட்டோ எல்லாம் எடுத்து கொடுத்தான் தெரியுமா ஒரு எபிசோட்ல. அபாபாரா அவனை பார்த்தமே ஹீரோன் திருப்பி ஒன்னா நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு சொல்லி பார்த்தா தொப்பிக்காரன் தான். உன்னோட மேட்ச் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் பார்த்தோம், சோ உனக்கு வந்து நாங்க ஹெல்ப் பண்றோம், எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி செட்டப் ரெடி பண்றாங்க. ஹீரோனுக்கு போன் மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா எப்படி விளையாடணும் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு பிராக்டிஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா மறுநாள் பார்த்தா அது ஆளுக்கு என்ன பண்றான் அப்படியே வேற ஒரு மூவ் வைக்கிறேன். இது ஹீரோன் எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோன் தோக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல, ஒரு ஐடியாவே கிடைக்கல. இப்படி இருக்கும் போதுதான் ஹீரோனுக்கு அந்த மாத்திரை தேவைப்படுது. அவசரப்போது அதை தூக்கி போட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அந்த மாத்திரை இருந்தாலும் ஹீரோனால இப்ப ஜெயிக்க முடியாத நிலைமை வந்துட்டு
அப்படி இருக்கும்போது ஹீரோயின் மேல பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு அந்த செஸ் போர்டு தெரியுது. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பிறவிலேயே வந்து ஒரு திறமசாலியான ஒரு பொண்ணு. அவளுக்கு இம்மா நாள் இல்யூஷன் அந்த மாத்திரை மூலமா தெரியல, கண்ணால வெறும் கண்ணால பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த பொண்ணு அந்த மாத்திரையால தான் இது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேல பாக்குறா. அப்படி பார்க்கும்போது அந்த எதிரில இருக்கான கென்னடிமா பாக்குறா அப்படின்ட்டு அவனும் மேல பாக்குறான். அங்க இருக்கிறவங்களுமே இந்த பொண்ணு என்னத்த பாக்குறா அப்படின்ட்டு மேல பாக்குறாங்க. அவங்க கண்ணுக்கு எதுக்குமே தெரியல. எனக்கு எப்படி அந்த மேட்ச் விளையாடலாம் அப்படின்ட்டு கற்பனையில ஒரு கோடு போட்டுட்டு அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டு கடைசியா அந்த சாம்பியனே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம தோத்தா அசிங்கன்ட்டு கிவ் அப் ஆகுற நிலைமைக்கு போயிட்டான். இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஹீரோயின் புதுசா வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தொப்பிக்காரனுக்கால அப்பனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பணம் கொடுத்து அனுப்பி வச்சாங்கல்ல அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம். அமெரிக்க கவர்மெண்ட் வேற இந்த பொண்ணுக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டேனாங்கல்ல. இப்ப இந்த பொண்ணு ஜெயிச்சதை பார்த்துட்டு அமெரிக்காவில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தன்னந்தனியே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கடை வீதி ரஷ்யால அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க உலக சாம்பியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு போட்டோ ஆட்டோகிராஃப் இந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ஒரு வயசான பெரியவர் செஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. அவரை பாக்குறப்ப முதல்ல ஹீரோயின் இந்த போட்டியை ஒருத்தர் கத்து கொடுத்தாருல அவரு மூஞ்சி மாதிரியே இருக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா நம்ம 2 பேரும் விளையாடலாமான்னு சொல்லி கேட்க அவரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருமே அந்த போட்டி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்கள அந்த ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தனா தி குயின் கேம்பேட் அப்படின்ற வெப் சீரிஸோட சீசன் 1 இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு சீரிஸ்ல பார்க்கறேன். அது வரைக்குமே டாடா பை பை.